இளவரசி மேடம் பார்க்கணும். நீங்க சார்? அசிஸ்டன்ட் கமிஷனர் சண்முகம் வந்திருக்காங்க. 1 செகண்ட் சார். எஸ் மேடம், உங்களை பார்க்க அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்திருக்காரு. ஏசி சண்முகமா? ஆமா மேடம். சரி வர சொல்லு. ஓகே மேடம். சார் மேடம் கூப்பிடுறாங்க. வாங்க உட்காருங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. நான் உங்களை தொந்தரவு பண்ண வரல. இந்தாங்க. என்னது இது? படிங்க. இது யாரை நம்பணுமோ அவங்கள நம்பாமல் விரட்டுறீங்க. யாரை நம்பக்கூடாதோ அந்த கும்பலை நம்பி ஏமாறுறீங்க. அதோட விளைவு தான் இந்த மும்பை சம்பவம். இல்லை, நான் ஏதோ தெரியாம. என்னை பார்க்க விருப்பம் இல்லைன்னு கூட சொல்லிட்டீங்க. என்னால் நல்லவங்களை பார்க்காம பேசாமல் அவங்களுக்கு உதவி பண்ணாமல் இருக்க முடியாது. என்னதான் அண்ணன் தப்பு பண்ணியிருந்தாலும் அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? இனிமேலாவது கொஞ்சம் சமயோஜிதமாக நடந்துக்குங்க. உங்கள் ஒர்க்கர்ஸையும் கான்ட்ராக்டர்ஸையும் கொஞ்சம் கண்காணிங்க. முதல்ல இவங்க மேலே ஆக்ஷன் எடுங்க. இல்லைனா இப்போ மும்பையில் நடந்தது நாளைக்கு டெல்லியிலேயே நடக்கும். நான் கிளம்புறேன். சண்முகம், தேங்க்ஸ். ஓகே சார், தேங்க்யூ வெரி மச். வக்கீல் கிட்ட பேசிட்டேன். அந்த லாரி கான்ட்ராக்டர் கஜேந்திரனை ஜாமீன்ல எடுக்க ஏற்பாடு பண்றேன்னு ஒத்துக்கிட்டாரு. அந்தாலும் இப்படி வசமா மாட்டோர்னு எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம திட்டத்தை எல்லாம் கிளீனா வாக்குமூலம் கொடுத்துட்டானே. முதல் முயற்சியே சிக்கலாயிடுச்சே. உங்க திட்டத்தை மட்டும் தானே சொன்னா, உங்க பேரையோ எங்க பேரையோ வெளியே சொல்லல. வாங்க சார். ஹலோ, உட்காருங்க. ஹலோ ஹலோ, உட்கார். இந்த மாதிரி முயற்சியெல்லாம் செவுத்துல ஏறுற மாதிரி தான். ஜான் ஏறுனா முழம் சறுக்கத்தான் செய்யும். அதுக்கெல்லாம் பயந்து போய் நம்ம நின்றக்கூடாது. தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இளவரசி கம்பெனியை ஒரேடியா ஒழிச்சு கட்டலான்னு நினைச்சோம். அது இப்படி சறுக்கிடுச்சே சார். நாங்களே பல பேரை தூண்டி விட்டு கேஸ் போட்டோம். ஆனா அவன் தப்பிச்சிருவா போல இருக்கே சார். இளவரசி கடந்த சில நாட்களாகவே இந்த பிரச்சனைனால பயங்கர மன உளைச்சலுக்கு ஆளாகி பைத்தியம் பிடிக்கிற நிலைக்கு வந்துட்டாளாம். என்னை எப்படியா இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாத்துங்க அப்படின்னு ஷாம் காலில் விழுந்து கெஞ்சற அளவுக்கு போயிட்டாளாம். ஆரம்பமே இப்படி. நீங்க மட்டும் மனசு வச்சு விளையாடுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இளவரசி இந்த பிஸ்னஸை விட்டு ஓடி போயிடுவா. அப்படியா சொல்றீங்க? இன்னும் இளவரசியை டார்ச்சர் பண்ற பல ஐடியாக்கள் என் கைவசம் இருக்குது. ஆனா நாளைக்கு நீங்க போலீஸ்ல மாட்டினா நீங்க என் பேரை சொல்லக்கூடாது. சார், எங்களை நீங்க தாராளமா நம்பலாம் சார். உங்களை நாங்க கடைசி வரைக்கும் கைவிட மாட்டோம் சார். நான் சொல்றபடி நீங்க செஞ்சீங்கன்னா இளவரசியை ஓட வைக்கிறது மட்டுமில்ல, மகாவோட சொத்து என் கைக்கு வந்ததும் அதுல ஒரு கணிசமான பர்சன்டேஜ் உங்களுக்கு வர மாதிரி நான் ஏற்பாடு பண்றேன். ஓகேவா? ஓகே சார். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார்? லீலா, லீலா, தர்ஷினி, லீலா, தர்ஷினி, லீலா, லீலா என்னாச்சு? லீலா, லீலா, லீலா என்னாச்சு? லீலா, 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 தர்ஷினிக்கு என்னாச்சு? லீலா, 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 என்னாச்சு? லீலா, தெரியல, உடம்புல கொதிக்குது. ஏங்க, வெளியில ஆட்டோ வந்தா கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நான் இவ்வளவு அது அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல ஆட்டோ வந்தா பாருங்க. தர்ஷினி,
வர்ஷினி. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். ஷியாம் எங்க? மேடம் இன்னும் வரலைங்க மேடம். இன்னும் வரலையா? ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா? ஃபோன் பண்ண மேடம். செல் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு மேடம். சரி நீங்கள் போங்க. ஓகே மேடம். இந்த ஷியாம் ஏன் தான் இப்படி பண்ணுறாரோ? இப்படி அடிக்கடி மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுனால தான் லேண்ட்லைன் நம்பரை வாங்கி வச்சிருக்கேன். ஹலோ அம்மா, நான் இளவரசி பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? இளவரசியா? நல்லா இருக்கேம்மா. உனக்கு எப்படி இந்த நம்பர் தெரியும்? அதை விடுங்க. ஷியாம் எங்க? ஆஃபீஸ்க்கும் வரல, ஃபோன் ட்ரை பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருதா? உங்க ஆபீஸ்ல அவனையும் மீறி ஏதேதோ நடக்குதா. அந்த குற்ற உணர்ச்சியில தான் அவன் ஆபீஸுக்கே வரல. இளவரசி, நீ எனக்காக ஒரு உதவி பண்ணணுமேம்மா. சொல்லுங்கம்மா. நான் உன்கிட்ட சில முக்கியமான விஷயங்கள் பேசணும். தயவு செஞ்சு கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமாமா? எதை பத்தி? ஆபீஸ் விஷயங்களை பத்தி தாமா. கொஞ்சம் வாயே. சரி வரேம்மா. சரிம்மா, வச்சிடுறேம்மா. ஓகே. சார், பாபு சார். யாருங்க நீங்க? என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? சார் கார்ல இருக்காரு, உங்களை கூப்பிட்டாரு. யாரு? வந்து பாருங்க சார். 2-3 நாளா உங்களா தேடுறோம் சார். வா பாபு, உள்ள வா. சார், பங்காரப்பா தானே நீங்க? ஆமா, நான் தான் பங்காரப்பா. வாப்பா, உள்ள வாப்பா, உட்காரு. எப்படி இருக்கு பாபு? எங்க போயிட்டீங்க சார் இவ்வளவு நாளா? அது விடுப்பா. அம்மா சௌக்கியமா? சந்தியா பாப்பா சௌக்கியமா இருக்காளா? எல்லாரும் நல்லா இருக்காங்க சார். நீங்க தான் எங்கேயோ போயிட்டீங்க. என்ன பாபு பண்றது? முன்னெல்லாம் வியாபாரம் பெருசா இருந்தது. அடிக்கடி கலெக்ஷனுக்காக சென்னை வருவேன். உங்க வீட்டில் தானே தங்குவேன். நீங்க என்ன உங்க குடும்பத்துல ஒருத்த மாதிரி என்ன நல்லா கவனிச்சுக்குவீங்க. ஆமா சார், அதை நினைக்கவே பெருமையா இருக்கு சார். இப்போ வியாபாரம் டல் ஆயிடுச்சு பாபு. ரொம்ப நஷ்டம். அதனாலதான் வியாபாரத்தை க்ளோஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கே இந்த நிலைமைனா எங்க நிலைமை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். இங்க பாரு பாபு, எனக்கு சென்னையில கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி இருந்தது. அதை விற்கிறதுக்காக தான் வந்தேன். எல்லாம் வித்தாச்சு. பணத்தையும் பேங்க்ல போட்டாச்சு. இனிமே ஊருக்கு போய் வட்டி பணத்தை வச்சுக்கிட்டு ஜாலியா இருக்க வேண்டியதுதான். கொடுத்து வச்சார் சார் நீங்க. இதை பாரு பாபு, எனக்கு எப்போதுமே உங்க குடும்பத்தோட நினைப்பு தான். ஊருக்கு போறதுக்கு முன்னாடி உன்னை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு தான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனா எனக்கு லக்கு, உன்னை பார்த்துட்டேன். நம்பவே முடியல சார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் உங்களை பார்த்தேன்னு சொல்லி எங்கள் வீட்டில் சொன்னால் அம்மாவும் தங்கச்சியும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் நீங்கள். எதுக்காக என்ன தேடுறீங்க? எல்லாம் காரணமாக தான் பாபு. போன வருஷம் என் பொண்டாட்டி செத்துட்டா. புள்ள குட்டி இல்லை. நான் ஒண்டி கட்ட. நான் வைசாக்ல போய் செட்டில் ஆயிட்டேன். நீ குடும்பத்தோட வந்துட்டேன்னா நாம எல்லாம் ஒரே குடும்பமாயிடலாம். அப்படியே சார் சொல்கிறீங்க? என்கிட்ட இருக்கிற வசதிக்கு என் கூட நிறைய பேர் வந்து செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எனக்கு எப்பவுமே உன் குடும்பத்து மேலே தனியாக பாசம் இருக்கு. அதனால தான் பாபு உன்னை கூப்பிடுறேன். சார், திடீர்னு இப்படி கூப்பிடுறீங்க. அம்மாட்ட கேட்கணும் சார். இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்காது பாபு. இன்னைக்கு இப்பவே போய் அம்மா கிட்ட போய் பேசு. நாளைக்கு நான் வைசாக் போறேன். நீங்க எல்லாரும் வந்துட்டீங்கன்னா நான் கையோட கூட்டி போறேன். சரிங்க சார், நான் அம்மா கிட்ட பேசிட்டு காண்டாக்ட் பண்ணுறேன். ஆனால் எங்கே எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? இதோ ஹோட்டல் அட்ரஸ் இருக்கு. என் காண்டாக்ட் நம்பர் இதில் நோட் பண்ணியிருக்கேன். சந்தியாவை கேட்டதா சொல்லு. சரிங்க சார். ஓகே, நான் அம்மா கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன். ஓகே சார். ஓகேப்பா, பாய். நாளைக்கு உனக்கா நான் வெயிட் பண்ணுவேன்ப்பா. சரியா?
தர்ஷினி தர்ஷினி தர்ஷினி. டாக்டர் லீலாவுக்கு இப்போ கான்சியஸ் திரும்ப. நீங்கள் கொஞ்சம் நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்க. சார் இல்லை ப்ளீஸ் டாக்டர். சார் நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்க. போங்க சார். மிஸ்டர் கிருஷ்ணா. டாக்டர் லீலாவுக்கு இப்போ எப்படி இருக்கு? ஏன் கூட வாங்க. உட்காருங்க. மிஸ்டர் கிருஷ்ணா, லீலாவோட ஹெல்த் கண்டிஷனில் எந்த முன்னேற்றமும் இல்லை. அவங்களோட பல்ஸ் ரேட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிக்கிட்டே இருக்கு. கிருஷ்ணா, இப்போவாவது தர்ஷினி தர்ஷினின்னு அவங்க குழந்தை பேரை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்படியே நாம் விட்டுட்டோன்னா இன்னும் கொஞ்ச நாளில் அதுவும் நின்று போயிடும். ஐயோ டாக்டர், உங்கள் குழந்தை உடனே இங்கே வந்தாகணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க கிருஷ்ணா. டாக்டர் நான் பல தடவை மொபைலுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். சுவிட்ச் ஆஃப்னு வருது. நானே டைரெக்டாக குளிமனையில் போய் குழந்தைய கூப்பிட்டு வரலான்னு பார்த்தா லீலாவை இந்த கண்டிஷனில் விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. அது உங்கள் சொந்த பிரச்சனை. லீலாவை குணப்படுத்த எனக்கு தேவை உங்கள் குழந்தை மட்டும்தான். அது உடனே வந்தாதான் உங்கள் மனைவியை பிழைக்க வைக்க முடியும். இல்லைன்னா டாக்டர் அப்புறம் ஆண்டவன் விட்ட வழி. சரி டாக்டர். ஹலோ. எத்தனை மணிக்கு? ஓகே ஓகே ஓகே, ஐ வில் பி தேர். ஷூர் ஷூர். அங்கிள், ஆண்டி எங்க இருக்கீங்க? அங்கிள். என்னப்பா? என்ன முத்து? ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தீபாவுக்கு சீமந்தம் வைக்க நல்ல மண்டபம் கிடைக்குமான்னு தேடிட்டு இருந்தோம். தீபாவுக்கு வாய்க்கு ருசியா பலகாரம் பண்ணிட்டு இருந்தேன்ப்பா. அவ வாழ்க்கை நாசமா போயிட்டு இருக்கு. அத பத்தி கவலை இல்லையா உங்களுக்கு? என்னப்பா சொல்ற? நான் ஒரு அதிர்ச்சியான தகவலை உங்களுக்கு சொல்ல போறேன். அதை நீங்க தாங்கிதான் ஆகணும். வேற வழியே இல்ல. என்ன முத்து? என்னப்பா முத்து? செல்வாக்கு வேற பொண்ணு கூட ரகசியமா தொடர்பு இருக்கு. என்னப்பா சொல்ற? அவன் நம்ம தீபாவுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கான். நான் அவனை கையும் களவுமா பிடிச்சு சத்தம் போட்டேன். அவன் சரியான வழிக்கு வரமாட்டேன்றான். இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? அன்னைக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கூட ரூம்ல சண்டை போட்டுட்டு இருந்தனே, நீங்க கேட்டதுக்கு காலேஜ் டிராமான்னு சொன்னல, அது போய் செல்வாக்கு ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்குன்ற விஷயத்த சொல்லதான் அவன் அன்னைக்கு வந்தான். என்னங்க, நான் அன்னைக்கே சொல்லல, எனக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னு. பாத்தீங்களா இப்ப? முத்து, உங்க அண்ணனை சும்மா விட மாட்டேன். அதையே என்கிட்ட சொல்றீங்க? நேரா போங்க, உங்க சம்மந்தி சட்டையை பிடிச்சு அவர்கிட்ட நியாயத்தை கேளுங்க. செல்வாவை இழுத்து வச்சு நான் அறாறீங்க. நான் மட்டுமே அவனை அடிச்சிட்டு இருந்தா எப்படி? அவன் திரும்புற பக்கம்லாம் அவனுக்கு அடி விழணும். அப்பதான் அவன் திருந்துவான். அவனை உதங்க கொள்ளுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. அவனை பெண்டு கல்ற நேரம் வந்தாச்சு. என்ன நினைச்சிட்டு இருக்கான் உன் அண்ணன்? என் பொண்ணு இப்ப மாசமா இருக்கா. இந்த நேரத்துல இப்படி பண்ணலாமா? யார் அந்த சிரிக்கி? அவளை நான் தூக்கி போட்டு மிதிக்கிறேன். ஆண்டி, நீங்க எல்லா கலாட்டா பண்றதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்கு. நீங்க இது நாள் வரைக்கும் செல்வாக்கு அடங்கி இருந்தது போதும். உங்க பொண்ணு வாழ்க்கையே நாசமா போகுது. மாப்பிள்ளையாவது மண்ணாங்கட்டியாவது அவனை ரோட்ல இழுத்து போட்டு செருப்பு கட்டி அடிங்க. அப்பயாச்சும் அவனுக்கு புத்தி வருதான்னு பார்க்கலாம். ஏங்க கிளம்புங்க. இன்னைக்கு கௌரி யாருன்னு நம்ம சம்மந்தி குடும்பத்துக்கு தெரியட்டும். சரி வா, இன்னைக்கு மாப்பிள்ளை ரெண்டுல ஒண்ணு பாத்தறேன். ஒண்ண கொடுத்தவன் எவ்வளவுதான் பொறுத்துட்டு இருக்கிறது? ஐயோ, பேசிட்டே இருந்தா அப்படி கிளம்புங்க. வாங்க.
வாமா. என்ன மதிச்சு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லம்மா. உள்ள வாமா. வாமா வா, உட்காருமா. ஷாம் இல்லம்மா, எங்க? வெளியில போயிருக்காமா. ஓ. ஆபீஸ்ல நடக்கிற குழப்பங்களுக்கெல்லாம் அவன் தான் காரணம்னு நினைச்சுக்கிட்டு அவன் ஆபீஸுக்கு வரத்துக்கே தயங்குறாமா. நீ அவனை பத்தி தப்பா நினைச்சுக்குவியோன்னு ஒரு கலக்கத்திலேயே இருக்கான். ஓடி ஒளிஞ்சுக்கிட்டா குழப்பெல்லாம் தீந்துருமாமா? ஆம்பளைங்களுக்கு பிரச்சனைகளை ஆரம்பிக்கிற சக்தி மட்டும்தான் இருக்கு. பொம்பளைங்களுக்கு தான் பிரச்சனையை முடிக்கிற தைரியம் இருக்கு. என்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் ஷாம பத்தி தப்பு தப்பா தான் சொல்றாங்க. நானே சில சமயம் அவரை கையும் களவுமா தான் பிடிச்சிருக்கேன். ஆனா என்னைக்குமே அவரை சந்தேகப்பட்டதில்லை. ஏன்னா நான் அவரோட மென்டாலிட்டியை தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்துருக்கேன். உனக்கு ரொம்ப பெரிய மனசுமா. அவன் ரொம்ப நாள் ஒரு வேலையில நிலைச்சு நிக்கிறான்னா அது உன்கிட்ட மட்டும்தாம்மா. இந்த வாய்ப்பு கடைசி வரைக்கும் அவனுக்கு கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேம்மா. என்னால அது கெட்டு போகாது. ஆனா என்னமோ தெரியல, உங்ககிட்ட சில உண்மைகள் சொல்லணும்னு நினைக்கிறேன். சமீப காலமா ஷாம பத்தி சில அதிர்ச்சியான விஷயங்களை கேள்விப்படுறேன். நான் அது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஒருவேளை அதுக்கும் ஷாம் இந்த வேலையில நிலைச்சிருக்கிறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோன்னு எனக்கு ஒரு சின்ன பயம் இருக்கு. நீ எதை பத்தி பேசுறேன்னு எனக்கு புரியுது. அது சம்பந்தமா பேசுறதுக்கு தான் நானும் உன்னை வர சொன்னேன். மகாவும் ஷியாமும் பெரியப்பா சித்தப்பா பசங்க தான். ஷியாம் உன்கிட்ட சொல்லியிருக்க மாட்டான். இப்ப நீ நிர்வகிக்கிற இந்த கம்பெனி மகா உனக்கு கொடுத்ததா இருக்கலாம். ஆனா அது எல்லாமே எங்க குடும்பத்து சொத்து, என் புருஷனோட சொத்து. யாரோ சிலர் செஞ்ச துரோகத்தினால அந்த சொத்து எங்க கையை விட்டு போயிடுச்சு. மகா குடும்பத்துக்கு போயிடுச்சு. இந்த சொத்துக்கு உண்மையான வாரிசு ஷியாம் தான். ஆனா அந்த சொத்துக்கு சொந்தக்காரன் அந்த ஆபீஸ்லயே சம்பளத்துக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இதை விட கொடுமை வேற என்ன இருக்க முடியும் சொல்லு? அப்போ அவன் மனநிலையை யோசிச்சு பாருமா. நான் சொல்றதுல சந்தேகம் இருந்தா நீ மகாவை கேட்டு பாரு. மகாவுக்கு கூட இத பத்தி தெரியாது. மகாவோட மாமா ராஜசேகரை கேட்டு பாரு, அவரு சொல்வாரு உண்மைய. அவருக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா. தேவையில்லம்மா, நீங்க பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு தெரியும். சொத்து கைவிட்டு போன அதிர்ச்சியில இருந்து நாங்க எந்திரிக்கவே ஒரு தலைமுறை ஆயிடுச்சு. எங்க வாழ்க்கையே நிம்மதி இல்லாம போயிடுச்சு. சொத்து இல்லையேன்னு உங்களுக்கு நிம்மதி இல்ல. சொத்தை கையில வச்சுக்கிட்டு ஒரு கட்டாயத்தின் பேர்ல முள்ளு மேல உட்கார்ந்துக்கிட்டு நானும் அமைதியாவும் இல்ல நிம்மதியாவும் இல்ல. அதுதாம்மா கடவுளோட விளையாட்டு. இந்த சொத்துனால நான் என் வாழ்க்கையில கட்டின புருஷனையே பறி கொடுத்துட்டேன். ஆனாமா இப்ப கூட நீங்க எல்லாரும் சம்மதிச்சு நாம கூடி பேசி முடிவு எடுத்துட்டா இந்த சொத்தை நாளைக்கே நான் உங்ககிட்ட ஒப்படைக்க தயாரா இருக்கேன். அது எப்படிமா முடியும்? இந்த சொத்தை நீ அனுபவிக்க மட்டும்தான் முடியும். இன்னொருத்தர் பேர்ல மாத்தி எழுதவோ விக்கிறதுக்கோ உரிமை இல்லைன்னு மகா அழகா உயில் எழுதி வச்சிருக்காளே. ஆனா நீ மனசு வச்சா அதுக்கு ஒரு வழி இருக்குமா? என்னமா அது? நீ ஷியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த சொத்து பூராவும் அவனுக்கு வந்துரும். அம்மா, உனக்குதான் ஷியாம ரொம்ப பிடிக்குமே. அதுக்கு மா அப்படி ஒரு எண்ணத்துல நான் பழகவே இல்லம்மா. இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்ததே இல்ல. இந்த நிமிஷம் வரைக்கும் தானே அந்த நினைப்பு வரல. இப்ப நான் சொல்லிட்டேனே, இனிமே அந்த நினைப்பு வரலாம்ல. இந்த சொத்துக்காக நாங்க காத்துக்கிட்டு இருந்தாலும் சட்டப்படி வழக்கு போட்டாலும் அது எங்க கைக்கு வர்றதுக்கு பல காலம் ஆகும். ஒருவேளை வராமலே கூட போகலாம். ஏன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது. அது சம்பந்தப்பட்டவங்க யாரும் இப்ப உயிரோட இல்ல. ஆனா நீ ஷியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டீன்னா உன் மூலமா சொத்து ஷியாமுக்கு வந்துரும். ரொம்ப ஈஸியா வேலை முடிஞ்சிருமா? மா,
உங்க சொத்துக்காக என்ன பலியாடாக்குறீங்களே? இல்ல இளவரசி, உனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும். இந்த சொத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அது எப்படிமா? மகா இந்த சொத்தை கொடுத்துட்டு உன் புருஷனை பறிச்சுக்கிட்டா. அந்த கோவத்துல நீ கெட்டிக்காரத்தனமா டைவர்ஸ் வாங்கிட்ட. இப்ப நீ கல்யாணமானவ இல்லையே, விவாகரத்தானவ தானே. நீ டைவர்ஸ் வாங்காம இருந்திருந்தேன்னா நான் உன்கிட்ட இத பத்தி பேசியிருக்கவே மாட்டேன். இப்ப பேசுறதுனால என்ன தப்பு இருக்கு? இது மகாவோட சொத்து. இத அனுபவிக்க எனக்கு உரிமை இல்லைன்னு உன் உள் மனசு உன்னை தடுக்குது. இது ஷியாம் சொத்து. நீ ஷியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டீன்னா அவனோட மனைவிங்கிற முறையில இந்த சொத்தை அனுபவிக்கிற உரிமை உன்னை வந்து சேர்ந்துரும். உன் பொண்ணுக்கும் இந்த சொத்து பெரிய உதவியா இருக்கும். உனக்கு அப்புறம் உன் மக இந்த சொத்துக்கே வாரிசு ஆயிடுவாளே. சொத்துக்காக மட்டும் நான் இப்படி பேசலம்மா. உன் மூலமா ஷியாமுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். அவன் வாழ்க்கையிலையும் உன் மூலமா ஒரு வெளிச்சம் வரும்.